ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேரி பிஸ்கட்டில் குலோப் ஜாமுன் செய்யலாம். மேரி பிஸ்கட்டை அது மாதிரி எடுத்து நொறுக்கிக்கிங்க. சின்ன சின்னதாக புட்டு போட்டு லைட்டாக பால் இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி இருந்தாலும் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறோம். சப்பாத்தி மாவு எப்படியோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இதை மிக்சியில் விட்டு கூட ஒரு சுற்று விட்டுக்கலாம், நல்லா தூளாகிடும். இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சிங்களா? இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், கையில் ஒட்டாத அழகாக வரும். சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சிக்கலாம். வீட்டில் இருக்கிற பிஸ்கட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு செய்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம், எண்ணெய் விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. இப்போ அதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாகு, சர்க்கரை பாகு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். பாருங்க, ரொம்ப முருவலாக பாகு காய்ச்ச வேணாம், லைட்டாக காய்ச்சினா போதும். குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாங்களா? பாருங்க, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்.